வீடுகள் இருக்குது. பிஏபி கால்வாய் அருகிலேயே போயிட்டு இருக்குது. அந்த முட்டை கோழி பண்ணை அமையிற நிலத்துக்குள்ள ஓடை போயிட்டு இருக்குது. ஒரு 1,14,000 கோழி வளர்த்துனோம்னா, குறைஞ்சபட்சம் அந்த 2 கிலோமீட்டர் சுத்தளவுக்கு எந்த மக்களுமே வசிக்காத பகுதியில இதெல்லாம் அமைச்சு இயக்க முடியும். கடுமையான தொடர்ச்சியான துர்நாற்றம் இருக்கும். ஈக்கள் தொல்லை கடுமையா இருக்கும். பக்கத்துல இருக்கிற எல்லாருக்குமே சுவாச கோளாறு, ஆஸ்துமா, அலர்ஜி எல்லாமே வந்துரும். ஆக இந்த முட்டைக்கோழி பண்ணை உரிமையாளர்கள் அவங்களுக்கு சொந்த ஊர்லயே அவங்களுக்கு நிலம் இருக்குது. அவங்க வேற பக்கம் குடியிருந்துட்டு, இங்க வந்து நிலத்த வாங்கி இந்த வேலைய செய்றாங்க. இந்த கோழி பண்ணைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, தினசரி 2,00,000 லிட்டர் தண்ணி தேவைப்படும். 2,00,000 லிட்டர் தண்ணி இங்கிருந்து எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, சுத்தி 2 கிலோமீட்டருக்கு இங்க விவசாயமும் நடக்காது. தென்னை மரமெல்லாம் காஞ்சு போயிரும். குடிக்கிறதுக்கே தண்ணி இருக்காது. ஆக விதிகளுக்கு முரணாக இந்த கோழிப்பண்ணை அமைகிறது. இயற்கை நீதிக்கு முரணாக அமைகிறது. எனவே இந்த கோழிப்பண்ணைக்கான மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வழங்கியுள்ள அனுமதியை ரத்து செய்யக் கோரி 2வது நாளாக 2 விவசாயிகள், பக்கத்துல இருக்கக்கூடிய விவசாயிகள் காலவரையற்ற உண்ணாவிரதத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். காத்திருப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை வட்டாட்சியர் அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி எந்த தீர்வையும் இல்ல. ஒரு ஆவணத்த கூட வாங்கி குடுக்கல. எனவே நாளைக்கு உடனடியாக அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி நாளை பொழுதுக்குள்ள இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்கவில்லை என்றால், நாளை மறுதினம் சனிக்கிழமை நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 500 விவசாயிகளை திரட்டி, கட்டாயம் கோரிக்கை நிறைவேறும் வரை கடுமையான சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம். வழக்குகளுக்கும், கைதுக்கும் அஞ்ச மாட்டோம். எங்களுக்கு வாழ்வாதாரம் தான் முக்கியம். அதற்காக எந்த எல்லைக்கும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். 2வது நாள் அவங்களுக்கு உடல் சோர்வாக இருக்கிறது. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் உடல் அவங்களுக்கு பலவீனம் அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனவே நாளைக்குள்ள இந்த பிரச்சனையை வருவாய்த்துறை தீர்க்கல அப்படின்னா, நாளான்னைக்கு கோரிக்கை நிறைவேறும் வரை சாலை மறியல் தான்.